GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அரசு வேலைகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு 30% இடஒதுக்கீடை வழங்கி உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு எதிராக கடந்த 2024ஆம் ஆண்டு மக்கள் போராட்டம் ஏற்பட்டு வங்கதேசமே கலவரக்காடானது. மாணவர்கள், இளைஞர்கள் நடத்திய இந்த போராட்டம் திடீரென கலவரமாக மாறியதற்கு அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தான் என சொல்லப்பட்டது. கடந்த ஆண்டு போராட்டம் உச்சத்தில் இருந்தபோது ஷேக் ஹசீனா போராட்டக்காரர்களை ஒடுக்க ராணுவத்துக்கு உத்தரவிட்டார். இதனால் பல இடங்களில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த கொடூர முன்னெடுப்பால் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோர் பலியானார்கள். குறிப்பாக நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த கலவரத்தில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் கலவரக்காரர்களை சுட்டுக் கொல்ல ஷேக் ஹசீனா உத்தரவிட்ட ஆடியோவும் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. இந்நிலையில் வங்கதேசத்தில் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பி இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். கடந்த ஓராண்டாக அவர் இந்தியாவில் தங்கியுள்ள நிலையில் அவர் எங்கே உள்ளார் என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே வங்கதேச கலவரத்தில் 1400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக மனிதகுலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த போராட்டத்தை கொடூரமாக ஒடுக்க உத்தரவிட்டதற்காக ஷேக் ஹசீனா குற்றவாளி என்று நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. நீதிபதி முகமது கோலம் மோர்துசா மஜும்தார் தலைமையிலான 3 பேர் கொண்ட தீர்ப்பாயம் முன்னாள் உள்துறை அமைச்சர் அசாதுசாமான் கான் கமால் மற்றும் முன்னாள் காவல்துறை தலைவர் சௌத்ரி அப்துல்லா ஆகியோருக்கு எதிராகவும் இதே குற்றச்சாட்டில் தீர்ப்பளித்தது. நாடு முழுவதும் போராட்டக்காரர்களை கொல்லும் வகையில் அட்டூழியங்களை செய்ய 3 குற்றவாளிகளும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து செயல்பட்டதாக நீதிமன்றம் கூறியது. இருப்பினும் தீர்ப்பாயத்திடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கோரிய முன்னாள் காவல்துறை தலைவரான சௌத்ரி அப்துல்லாவை நீதிமன்றம் மன்னித்தது. ஹசீனா மற்றும் கமால் ஆகியோரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த நீதிமன்றம் அவர்கள் தலைமறைவாக இருப்பது அவர்களின் குற்றத்தை உணர்த்துவதாக கூறியது. ஹசீனா மீது வன்முறையை தூண்டுதல், கொலை செய்ய உத்தரவிட்டது மற்றும் அட்டூழியங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஆகிய 3 குற்றச்சாட்டுகள் அடங்கும் என்று நீதிபதி கோலம் மொர்டுசா குறிப்பிட்டார். மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ஹசீனாவுக்கு ஆயுள் தண்டனையும், கிளர்ச்சியின் போது பலரை கொன்றதற்காக கூறப்படும் குற்றச்சாட்டில் தனி மரண தண்டனையையும் வழங்கப்பட்டது. இதனிடையே ஆகஸ்ட் மாதம் இந்தியாவுக்கு வந்த ஷேக் ஹசீனா தற்போது வரை இங்குதான் உள்ளார். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த வேண்டும் என்று அந்நாட்டு அரசு இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறது. எனினும் இது தொடர்பாக இந்தியா எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. இந்த சூழலில் தீர்ப்பு அளிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஷேக் ஹசீனா தனது ஆதரவாளர்களுக்கு ஆடியோ மெசேஜ் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை, இதுபோன்ற தீர்ப்புகளை பற்றி தான் கவலைப்படவில்லை, முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு தனது அவாமி லீக் கட்சியை அழிக்க நினைக்கிறது, ஆனால் அது ஒன்றும் அவ்வளவு எளிதல்ல, அவாமி லீக் கட்சி அடித்தளத்தில் இருந்து எழுந்த கட்சி என்று கூறியிருந்தார். இந்த விவகாரம் வங்கதேச நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.